Hey friends, welcome to Sarnasi Birds Farm. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஆப்ரிக்கன் 6 அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு போன வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ரிக்கன் எவ்வளோ எக்கு வச்சிருக்கு, எப்படி இருக்குது, எக்குனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். ஃபெர்டிலேட் ஆகிருக்கா ஆகலைன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 எல்லாம் பொறுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ பாக்ஸில் எவ்வளோ நம்ம 6 பொறிச்சிருக்கு, 6ஓட கண்டிஷன் எப்படி இருக்குது, டெத் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 முட்டை இருந்துச்சு. 4 சிக்ஸுமே நல்லா க்ரோத்தாக இருக்குது. இப்படி ஏன் 4 சிக்குமே இது நல்லா க்ரோத் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு கிளச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கிளச்சு நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளச்சு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு நல்ல க்ரோத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 சிக்கு பொறிச்சிருக்காங்க. 4 சிக்கில் பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸு இறந்துருச்சு. ஏன்னா கிளைமேட் சேஞ்சு. அந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி சொல்கிறேன். இதில் ஒன்று தான் இருக்குது. இது 3 சிக்கு பொறிச்சிருந்துச்சு, 2 சிக்கு இறந்துருச்சு. இதில் ஒன்று தான் இருக்குது. எப்படி இறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மாதிரி பனி, மழை இந்த வருஷம் அதிகம். போன வருஷம்னா பனி, மழை வந்து கம்மி தான். அந்த அளவுக்கு மழை இல்ல, அந்த அளவுக்கு பனி இல்ல. இந்த வருஷம் மார்கழி பொறந்தவுடனேயே சரியான மழை. மழை, பனி, செம்ம குளிரு. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகவும் பேர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மொத்தம் நம்ம ப்ரீட் பண்ணும்போது வெயில் காலத்தில் ப்ரீட் ஆச்சு. கரெக்டாக 6 பொறிச்சவனு பார்த்தீங்கன்னா கிளைமேட் டோட்டலாக மாறிடுச்சு. அந்த பனி, குளூர்லேயே தொடர்ந்து மழை, பனி, குளூர்லேயே எல்லா 6ம் ஒரு ஹீட்டு கொடுக்க முடியாமல் இறந்துருச்சு. இதெல்லாம் 5 சிக்கு இருந்துச்சு. 4 சிக்ஸ் இறந்துருச்சு. இல்லை 1 தான் இதில் மிச்சம். 4 இறந்துருச்சு. அதோட பார்த்தேன், சரி இதுக்கு மேலே பார்த்தா எல்லாமே இறந்துன்னு சொல்லிட்டு ஃபார்மை சுற்றி கவர் பண்ணியாச்சு. வெளியில் போய் நம்ம தார்ப்பாயை வாங்கிட்டு வந்து எல்லா ஃபார்ம் சுற்றி ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி பேர்ட்ஸை வந்து நம்ம மார்கழி, தை மாசி வரை நம்மளுக்கு குளிராக தான் இருக்கும். குளிரும் இருக்கும், வெயிலும் இருக்கும். வெயிலில் கூட பேர்ட்ஸ் தாங்கிடும், குளிர தாங்காது. கிளைமேட் விட்டு விட்டு அது மழை வேறு இந்த வருஷம் விட்டு விட்டு பெய்யும் வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. 6 போனாலும் பரவாயில்ல, பேரண்டை காப்பாற்றணும். பேரண்டை காப்பாற்றினா தான் நம்ம ப்ரீடிங் சீசனில் கரெக்டாக சம்மரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ ஆஃப்ரிக்கன் விற்கிற ரேட்டுக்கு நம்ம தினை போட்டு மெயின்டைன் பண்ண முடியல. அந்தளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணி ரிசல்ட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு போயிடுச்சு. இதுலேயே ஒரு சிக்கு தான் இருக்குது. மித்தம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 30 சிக்கு இருந்துச்சு. 30 சிக்கில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி சிக்ஸ் நம்ம கிளைமேட்னால மொத்தமாக அடி ஆயிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-17 சிக்ஸ் தான் இருக்குது. அது நல்லா க்ரோத்தில் இருக்குது. நான் டெய்லியும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லாவே இருக்குது. ஓகே, இது வந்தாலே போதும் சொல்லிட்டு நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி, சோளக்கருதுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்காலத்தில் கொஞ்சம் கனகனப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து அதில் ஒரு சிக்கு ஆல்ரெடி இறந்தே கிடக்கு பாருங்கள். கொஞ்சம் 5 சிக்கு இல்லை, 4 சிக்கு நல்லா இருக்குது. ஒரு சிக்கு இறந்துருச்சு. 4 சிக்கு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆக்டிவாக இருக்குது. நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு 4 சிக்குமே. இன்னும் பிளாக் மாவாக தான் வரும். இதில் 4மே பிளாக் மாவாக தான் வரும். கீழே வந்து 2 எல்லோ ஆஃபீஸரு. இது 6 ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டுமே எல்லோ ஆஃபீஸர் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபார்மையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். எங்கெங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஃபுல்லாக கவர் பண்ணி காற்று வர அளவுக்கு, குளிர் அடிக்காத அளவுக்கு பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்வனா சிவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.